ஸோ எப்படி வந்து இப்போ இந்த ஜாதகத்தில் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுன்னா, ராசிநாதன் மாதிரி நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் என்னன்றதையும் பார்க்கணும். எப்படி ஒரு நட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகத்தோடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சந்திரனை வந்து இங்கே எழுதி வச்சாச்சு. ஸோ இதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து இது மேஷராசி ஜாதகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராசிநாதன் என்னென்னா செவ்வாய். ஸோ நம்ம ராசி தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதை ஜூம் இன் பண்ணால் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி என்ன நமக்கு தெரியும், எத்தனை டிகிரியில் செவ்வாய் சந்திரன் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்ததில் ஒரு 5 டிகிரியில் 2 டிகிரியில் சந்திரன் இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அதை வச்சு நம்ம 2 டிகிரியாக இருந்தால் 108 பாதமாக டிவைட் பண்ணியிருக்கோம். 4 பாதத்துக்கு ஒரு பேர் நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ நட்சத்திரங்களோட பேர் நமக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போ நமக்கு நட்சத்திரங்களோட பேர் நட்சத்திரம் இருக்குங்கிறது தெரியும். இப்போ 2 டிகிரிஸ் இருக்குது. ஸோ 2 டிகிரிஸ்னால் ஃபஸ்ட்டு நட்சத்திரமாக தான் வரும். ஸோ அஸ்வினி நட்சத்திரம். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் 2 டிகிரிங்கிறதுனால முதல் பாதம். ஸோ அஸ்வினி 1 அப்படின்றது நட்சத்திரம்னு சொல்லி ஜாதகத்தில் எழுதியிருக்கோம். ஸோ இது மேஷ ராசி ஜாதகம். ஸோ ராசிநாதன் செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய் கிரகத்தோடைய தாக்கம், டாமினன்ஸு, அந்த கிரகத்துக்கான எனர்ஜி, அந்த கிரகத்தோடைய டைப் ஆஃப் எனர்ஜி அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் அது. ஸோ அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அஸ்வதி நட்சத்திரங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எப்போவுமே ராசியை ஜூம் இன் பண்ணி பார்க்குறோம் எல்லா கிரகத்துக்குமே. ஸோ மெயினானது வந்து சந்திரன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜூம் இன் பண்ணி பார்க்குறோம். ஜூம் இன் பண்ணி ராசி ஜூம் இன் பண்ணி பார்த்தாலே என்ன நட்சத்திரம்னு பார்க்கலாம். ஸோ ஜூம் இன் பண்ணி பார்த்தா என்ன நட்சத்திரம் சந்திரன் வந்து 2 டிகிரியில் இருக்கான்னா அஸ்வதி நட்சத்திரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி எங்கே இருந்தாலும் நம்ம என்ன நட்சத்திரங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ராசிக்கு எப்படி ஒரு கிரகத்தோடைய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகத்தோடைய தாக்கம், ஒரு கிரகத்தோடைய டைப் ஆஃப் எனர்ஜி அதிகமாக டாமினண்ட்டாக இருக்குமோ, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஏதான ஒரு கிரகத்தோடைய எனர்ஜி அதிகமாக ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு கிரகத்தோடைய எனர்ஜி அதிக டாமினேஷனாக இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும். இப்போ அஸ்வதி நட்சத்திரம் ஃபஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல இருக்கிறதுனால ஓவராலாக செவ்வாயோடைய டாமினேஷன், செவ்வாய் டைப் ஆஃப் எனர்ஜி அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். பட் அதுவே வந்து இந்த ஒரு 10 டிகிரிக்குள்ளே இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்குள்ளே அந்த சந்திரன் இருந்தால், அந்த கிரகம் இருந்தால், அந்த கிரகத்து மேலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நாதன், நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகத்தோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அஸ்வதி நட்சத்திரம் வந்து கேதுவோடைய நட்சத்திரம். ஸோ கேதுக்கு இப்போ 9 கிரகத்துக்குமே நம்ம வந்து 3 நட்சத்திரம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ இப்போ கேது வந்து அஸ்வதி, மூலம், அதுக்கப்புறம் மகம், இந்த 3 நட்சத்திரத்துலேயும் அஸ்வதி 3 நட்சத்திரத்துலேயும் அஸ்வதி, மகம், அதுக்கப்புறம் மூலம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் அந்த சந்திரனோ ஏதோ ஒரு கிரகமோ இருந்தால் அந்த கிரகத்து மேலே கேதுவோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது 3மே கேதுவோடைய நட்சத்திரம். ஸோ 3மே கேதுவோடைய நட்சத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நட்சத்திரம், அதாவது ஒரு நட்சத்திரங்கிறது 0லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பாதங்கிறதுனால ஒரு 12-13 டிகிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு 15 அப்படி வச்சுக்கலாம், 30 டிகிரி, ஒரு 10 டிகிரி, அந்த மாதிரி 4 பாதம். ஒரு நட்சத்திரம்னா 4 பாதம். ஸோ அந்த ஏரியாவில் அந்த கிரகத்தோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 4 பாதம் அஸ்வதி நட்சத்திரம்னு பேர். ஸோ அந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் அந்த ஏரியாவில் ஏதான கிரகம் இருந்தால் கேதுவோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். திரும்ப அடுத்தது பரணி நட்சத்திரம் வந்துடும். அடுத்த ஒரு 10 டிகிரிக்கு 10-12 டிகிரிக்கு பரணி நட்சத்திரம் வந்துடும். ஸோ அந்த ஏரியாவில் ஏதான கிரகம் இருந்தால் சுக்கிரன், இப்போ பரணி வந்து சுக்கிரனுடைய ராசி. ஸோ சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரம் உண்டு. பரணி, பூராடம், அதுக்கப்புறம் பூரம், இது 3மே சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஸோ பரணி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் சுக்கிரனுடைய தாக்கம் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன் தான். ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இப்போ சனிக்கு வந்து மகம், மிருகசீரிஷம், சித்திரை,
குருக்கு வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஸோ எல்லா கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது. சனிக்கு வந்து பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. ஸோ எல்லா கிரகத்துக்குமே 3 நட்சத்திரம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி டிசைடட். ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி டிசைடடாக இருக்கும். அதை நம்ம வந்து மெமரைஸ் தான் பண்ணி ஆகணும். மேலே மேலே ஃபெமிலியராக அதை வந்து புரிஞ்சுக்கணுன்னா. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். 27 நட்சத்திரம், ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில், அந்த நட்சத்திரத்தில். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரம். ஸோ இப்போ வந்து நம்ம சந்திரன் எங்கன்னு பார்க்குறோம், எந்த ராசின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ராசின்னா ராசிநாதன் பார்க்குறோம். அந்த ராசிலேயே 9 பாதம் இருக்கும், 2 நட்சத்திரம், இல்லை சம்டைம்ஸ் 3 நட்சத்திரம் பார்ட்டாக இருக்கும். ஸோ எந்த நட்சத்திரம்னு ஃபர்தராக ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஜூம் பண்ணி எத்தனை டிகிரி எந்த நட்சத்திரம்னு பார்க்குறோம். அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி, ஒரு நாதன். ஸோ அந்த நாதன் என்னன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோடைய தாக்கம் அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரத்துக்கு என்னென்ன அதிபதின்னு. ஸோ எதுக்கு நம்ம வந்து இப்போ எல்லா கிரகமுமே ஏதான ஒரு ராசியில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா ஏதான ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு யார் வந்து அதிபதி அப்படிங்கிறது எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, தசாபுக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு என்ன அதிபதிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தசாபுக்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இப்படி தான். இப்போ புதன் கிரகம்னு எடுத்துட்டாலே 3 நட்சத்திரத்துக்கு அவர் தான் அதிபதி. கேட்ட, ஆயில்யம், ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் நம்மளுடைய நட்சத்திரம்னு எழுதியிருந்தால் நமக்கு நட்சத்திரத்துக்கான அதிபதி புதன். ஸோ இந்த மாதிரி சந்திரனுக்கு எதெல்லாம் வந்து ரோஹிணி, ஹஸ்தம், நம்ம இதெல்லாம் வந்து எப்படி ஸ்ரவணம்னா இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. எப்போவுமே சந்திரனுக்கு இந்த 3 நட்சத்திரம் தான், ரோஹிணி, ஹஸ்தம், ஸ்ரவணம் தான் எப்போவுமே சந்திரனுடைய நட்சத்திரங்கள். ஸோ அந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா கொஞ்சம் சந்திரனுடைய குணங்கள் அதெல்லாம் அந்த கிரகத்து மேலே அதிகமாக இருக்கும், அந்த எனர்ஜி டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாறாது. எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த 3 நட்சத்திரம் இருக்குங்கிறது ஃபிக்ஸட் தான். ஸோ சிலதெல்லாம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இப்போ ராசி 12ங்கிறதுனால நம்ம ஈஸியாக அந்த 4 ஞாபகம் வச்சுட்டோம். இது 27 இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு 9 கிரகத்துக்கும் 3 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து ஒன்று நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்படி நிறைய ராசி ஜாதகம் இதெல்லாம் நிறையா பார்க்க நமக்கே வந்து ஓகே அஸ்வதியா கேதுவுடைய நட்சத்திரம், புனர்பூசமா குருவுடைய நட்சத்திரம் அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும் நிறையா பார்க்க. ஸோ எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு கிரகத்தை எடுத்துட்டோன்னா எந்த 3 நட்சத்திரத்துக்கு அது அதிபதி அப்படிங்கிறது நம்ம ஃபெமிலியரைஸ்டாக தெரிஞ்சுக்கணும். இது டிசைடட் தான், கொஞ்சம் நிறையா இருக்கும் நட்சத்திரத்தில். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ராசி வந்து நம்ம எப்படி ஒரு ராசிக்கு எது அதிபதின்னு பார்த்தோமோ நட்சத்திரத்துக்கும் அதான். ஸோ மெயினாக இப்போ நம்ம தசாபுக்தியில் சந்திரனை வச்சு தான் எல்லாமே. ஸோ நமக்கு என்ன ராசின்னு சொன்னால் சந்திரன் எங்கே இருக்காருன்றதை வச்சு தான். ஸோ இந்த கேஸில் வந்து இது மேஷ ராசி. என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம ஒருத்தரை கேட்குறோன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தான் அர்த்தம். ஸோ சந்திரன் 2 டிகிரிஸ்னால் அஸ்வதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பர்சனுடைய நட்சத்திரம் அஸ்வதி. ஸோ என்ன நட்சத்திரம் அப்படின்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்துலன்னு தான் அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் என்ன நட்சத்திரங்கிறத வச்சு தான் எந்த தசை எந்த புக்திங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ அதனால் நட்சத்திரங்களுக்கும் அதிபதி உண்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம 27 நட்சத்திரத்தையும் எழுதிட்டோம். 9 கிரகங்கள் இருக்குது, ஒன்றுத்துக்கும் 3 நட்சத்திரம் ஒரு கிரகத்துக்கும். ஸோ எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு. இந்த 9 கிரகங்களில் யாரான ஒருத்தர் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருப்பார். ஸோ அதிபதினா என்னன்னு பார்த்தோன்னா அந்த எனர்ஜி, அந்த கிரகத்தோடைய டைப் ஆஃப் எனர்ஜி அதிகமாக ஆன தாக்கத்தை அந்த ஏரியாவில் கொடுக்கும். அந்த ஏரியாவில் யார் வந்தாலும் எந்த கிரகம் வந்தாலும் அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும், அந்த டாமினன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரம். ஸோ நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அதிபதி இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தசா புக்திங்கிறது நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம்.
ஸோ சந்திரனை வச்சு தான் எல்லாமே. ஸோ ராசியும் அதுதான். அடுத்தது வந்து ராசிநாதன் தெரிஞ்சிட்டோம். நட்சத்திரம் முன்னாடியே தெரிஞ்சிட்டோம். இப்போ நட்சத்திரத்துக்கும் அதிபதி உண்டு, 27 நட்சத்திரத்துக்கும் அதிபதி உண்டுங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் 3 எழுதியிருக்கோம். அது நம்ம மெமரி தான் பண்ணியாகணும், இல்லைன்னா பார்க்க நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே ஒரு எழுதினோன்னா இது சனியோட ராசின்னு நம்ம பார்க்க தெரிகிற மாதிரி திருவோண நட்சத்திரம் அப்படின்னா அது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறத நமக்கு போக அப்படி தெரிஞ்சிடும் நிறைய ஜாதகம் பார்க்க.